நபி அவர்கள் அசலுல் உசூல், உசூல்களுக்கெல்லாம் அசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்லுல் உகூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உகூல்கள் என்பதாக சொல்வார்கள். அந்த உகூல்களுக்கெல்லாம் உகூல் அகல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருக்கிறாங்க. அதே மாதிரி நபி அவர்கள் மர்கசுல் ஹலாயிகா இருக்கிறாங்க. சர்வ கோடி சிருஷ்டிகளுடைய மர்கஸாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த கௌனைன் ஈருலகம் உண்டாகுவதற்கு காரண தரிசியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நபி அல்லாஹ் அவர்களை கொண்டு தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் லௌலாக லமா ஹலகுல் அஃலாக், நபி ஹபீபே உங்களை படைக்க இல்ல, காயினாத் எதையுமே நான் படைச்சிருக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா என்ன, அல்லாஹ் தஆலாவுடைய பிரியம் நபி அவர்களின் மீது இருக்கும். இந்த வானம் பூமி அரிஷ் புருஷ தஹத்த சரா எத்தனை கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் இருக்குது, எவ்வளவு அழகான பொருட்கள் இருக்கிறது, எவ்வளவு வஸ்துகள் இருக்கு, கடல் இருக்கு, கரை இருக்கு, பாலைவனம் இருக்கு, ஆறு இருக்கு, எவ்வளவு அழகான எவ்வளவு வஸ்துகள் இருக்கு நபியே, எல்லாம் உங்களுக்கு தான் படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. நாம் சொல்வதில்லையா அன்பர்களே, இந்த வீட்டை பெயிண்ட் அடிச்சேன் உனக்காக வேண்டி, இந்த வீட்டை அலங்கரிச்சேன், ரூமை அலங்கரிச்சேன் உனக்காக வேண்டி என்று நாம் நம்முடைய மஹபூபிட்ட சொல்றது இல்லையா? அது போல அல்லாஹ் தஆலா நாம் நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான் செய்ய முடியும். அல்லாஹ் தான் நபிக்குன்னு அரிஷ் புருஷ லௌஹ கலம் எல்லாம் படைச்சிருக்கிறான் உங்களுக்காக வேண்டி நபியே. ஒரு தடவை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுடைய பேரை வசீலா வச்சு துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டான். சொல்லிட்டு அல்லாஹ் கேட்டானா, ஆதமே உங்களுக்கு எப்படி இந்த பெயர் தெரியும் என்பதாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, அல்லாஹ் நான் இந்த மாதிரி என்ன நீ படைச்சு ரூஹ் கொடுத்தப்ப முதல்ல பார்த்தேன், அரிஷில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டுச்சு. அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயரை அரிஷில அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கான். அந்த பேர் ஞாபகம் வந்துச்சு, அல்லாஹ் நான் சொன்னேன் என்பதாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானா, நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க ஆதமே, லௌதா முஹம்மதுன் லமா ஹலக்துக யா ஆதம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லை என்றால் ஆதமே உங்களே நான் படைச்சிருக்க மாட்டேன். அல்லாஹ் உங்களை படைச்சதற்கான நோக்கமே நபி அவங்க நஸ்ல்ல கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் படைச்சான். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்காக தான் இந்த முழு காயினாத் அல்லாஹ் கொடுத்தான். நபி அவர்களுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கொடுத்தான். நபி அவர்களை அல்லாஹ் தஆலா மிக நேசிக்கிறாங்க.